தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நண்பர்களே, இன்றைய தேவனின் வசனங்களை காண்போம். சங்கீதம் அதிகாரம் 23 வசனம் 4. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆகவே நண்பர்களே, இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன அறிய முடிகிறது? இந்த சங்கீதக்காரர் எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கின்றார். நான் சாவின் நிலையில் இருந்தாலும், அதாவது நான் சாவில் பள்ளத்தாக்கின் இருந்தாலும் தேவரீர் என்னோடு இருக்கின்றீர் என்று சொல்கின்றார். இந்த வசனம் நம் அனைவருக்கும் என்ன கற்றுத்தருகிறது என்றால், இன்றைக்கு நாம் சொல்கின்றோம், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றது, என் கடன்காரர் நாளைக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, எனக்கு நாளைக்கு போட துணி இல்லை, எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, எனக்கு குடிக்க தண்ணி இல்லை, எனக்கு நல்ல வீடு இல்லை, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஒரு நல்ல பாஸ் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, எனக்கு ஒரு சரியான அம்மா அப்பா இல்லை, எனக்கு ஒரு சரியான அண்ணன் தம்பி இல்லை, எனக்கு ஒரு சரியான அக்கா தங்கச்சி இல்லை, எனக்கு சரியான ஒரு சொந்தக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம குறை சொல்லியே பழகிட்டோம். இந்த மனிதர்களோட கேரக்டரிஸ்டிக்ஸே நம்ம எப்பவுமே எல்லா விஷயங்களும் குறை சொல்லியே பழகிட்டோம். அதாவது ஒரு தத்துவம் இருக்குல்லது இல்லையா, மனிதன் நடக்க விட்டுட்டு பறக்க ஆசைப்படுவான். அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான் நம்ம நம்மளுக்கு கொடுத்த 6 அறிவு உள்ள ஒரு மனிதரை நம்ம திகழப்பட வேண்டும். அப்படின்றதுக்கு நம்ம இன்னைக்கு ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி அது மனிதர்களையே இன்னைக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டோம். அதாவது வரப்போகிற ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க, மனிதர்களோட எண்ணிக்கையை விட ரோபோட்டோட எண்ணிக்கை தான் அதாவது இந்தியனோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்கன்னா, அப்போ இன்னைக்கு மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட 6 அறிவை தனக்கு பயன்படுத்தாமலும் தேவனுக்கு உகந்ததாய் பயன்படுத்தாமலும் தன்னையே மிஞ்சும் ஒரு கெட்டதற்கு தான் பயன்படுத்துகின்றனர். அது போலதான் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் அனைத்தையுமே கொடுக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஏவாள் அந்த ஒரே ஒரு மரத்தில் இருக்கிற அந்த கனி எது ஆண்டவர் தொடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் போய் சாப்பிட்டாங்க. அன்னைக்கு இதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு சின்ன ஒரு புள்ளி நான் வச்சேன்னா நம்ம எல்லாருமே அந்த பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்ட போது நம்ம ஒரு கருப்பு புள்ளி